அதுக்குள்ளே பெருக்காயிருச்சு. நாங்கள் போகும்போது இந்த பாதை வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கிடந்துச்சுங்க. இப்போ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் திரும்புறதுக்குள்ளே பெருக்காயிருச்சு. எல்லாருக்கும் வணக்கம். என்னதான் சிட்டியில் நம்ம எல்லா வசதிகளோட வாழ்ந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு டென்ஷனோ வந்தால் ஒரு தனிமையை தேடி ஓடுறோம். ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சூப்பராக பொழுதை கழிக்கணும்னா இந்த இடம் ஒரு தனிமைக்கு சிறந்த இடங்க. ஆமாம், தனுஷ்கோடி லைட் ஹவுஸ் பின்னாடி உள்ள இடம் தான் அது. வாங்க பார்க்கலாம். முன்னேற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் என்னைக்காவது சில சூழ்நிலைகள் வந்து நம்மளை மீளா துயரக்குள்ள தள்ளிடும். அந்த மாதிரி மீளா துயர்லேருந்து மீண்டு வர்றதுக்கு சில இடங்கள் தேவை. எதுக்காக நான் குறிப்பிட்டு சில இடங்கள் தேவை அப்படின்னு சொல்கிறேன்னா, சில பேருக்கு நட்பு இருக்கும், சில பேருக்கு காதல் இருக்கும், இல்லை சில பேருக்கு ஏதாவது வேற ஒரு பொழுதுபோக்கு இருக்கும். ஆனால் எதை கழிக்கிறதுக்குமே ஒரு இடம் ரொம்ப முக்கியமான விஷயங்க. அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னால் சில பேர் தனிமையை ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் அவங்க தனிமை விரும்பும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, தனிமையாக தான் மட்டுமே இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்படி இடங்கள் அதிகபட்சம் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே அப்படி ஒரு இடம் இருக்குங்க. பகல்லையே இப்படி ஒரு தனிமை யாருமே யோசித்து பார்க்க முடியாத ஒரு விஷயங்க. அப்படி ஒரு அனுபவம் தாங்க இன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்கு. இந்த இடம் வேறு எங்கேயுமே இல்லை. த லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய பேரால் வர்ணிக்கப்படுற தனுஷ்கோடி தாங்க. தனுஷ்கோடி வந்தால் இது ஒரு பெரிய ஹிடன் ஸ்பாட்டு தான். அதுவும் இல்லாமல் தேடி வந்து பார்க்குறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. தனிமை விரும்பிகளுக்கு ரொம்ப ஒரு நிதானமான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் தான். ரொம்ப நேரமாக தனிமையை பற்றியும் இந்த இடத்த பற்றியும் ரொம்பவே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கேன். வர்ணித்தது போதும்னு நினைக்கிறேன். இந்த இடத்தோட பியூட்டியை நீங்களே வந்து முடிஞ்சால் வந்து நேரில் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து அதை ஃபீல் பண்ணுங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அந்த நான் ஃபீல் பண்ண அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்குள்ளே பெருக்காயிருச்சு. நாங்கள் போகும்போது இந்த பாதை வந்து கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கிடந்துச்சுங்க. இப்போ போயிட்டு ஒரு அரை மணி நேரம் திரும்புறதுக்குள்ளே பெருக்காயிருச்சு. மாதிரி குட்டி குட்டி மீன்லாம் ஓடுது வரும். அது என் கண்ணுக்கு தெரியுது. சுகந்த் ஏதாவது ஒரு மாயாஜாலம் பண்ணி மீனை பிடிப்பாருன்னா ஒன்றுமே பண்ண மாட்டாப்ல. சுகந்தன் துண்டை போட்டு நடந்துக்கிட்டு இருக்காப்புல ஒரு பாட்டில் லைட் ஹவுஸை நோக்கி. வீடியோ ஓடிக்கிறனால அது ஆள் மொத்தமாக புதையுதுங்க அப்படியே. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com